அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம குலோப் ஜாம் செய்யணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு பாக்கெட் மாவு எடுத்துருக்கிறேன். அது எம்டிஆர் பிராண்டில் உள்ளது. இதில் நமக்கு எந்த பிராண்டு கிடச்சதோ அந்த பிராண்டில் உள்ளது வாங்கிக்கிடுங்க. அதை வாங்கிட்டு அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு இதுக்கு மெதுவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி உள்ள பதத்தில் பிசைஞ்சிடுங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைங்க, அப்படின்னா தான் நல்லா ஜாமுன் நல்லாவே வரும். அப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதை மூடி போட்டு ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறவு நம்ம அதுக்கு தேவையான சுகர் சிரப்பு, அதாவது சீனி பாகு எடுக்கணும்ல, அதுக்கு தான். அது நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். பெரிய கப்புக்கு தேவையான அளவு சீனி, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அதையும் பிச்சு போட்டு நல்லா கொதிக்கட்டும். பாகு வர்ற அளவுக்குலாம் கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சாலே போதும். கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வடிகட்டி வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மாவு ஊற வச்சது ஆயிடுச்சுல, அப்போது ஒரு பிளேட்டில் இல்லை உங்கள் கையிலையோ கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு அதில் இந்த சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி உருட்டி எடுத்துருக்கோம்ல, இதேமாதிரி ரொம்ப குட்டியாக. அதே சமயத்தில் பால் உருட்டும் போது வெடிப்பு இல்லாமல் உருட்டுங்க. ஏன்னா வெடிப்பு இல்லாமல் உருட்டினா தான் நமக்கு ஜாமுன் போட்டு எடுத்து சுகர் சிரப்லலாம் போட்டு எடுக்கும்போது நமக்கு அது கீறாமல் உடையாமல் இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக பால் மாதிரி கிடக்கும் நமக்கு. அதுக்கு தான். அப்போ நல்லா கீறாமல் உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் தீயை மீடியத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா கறியிடக்கூடாது. இந்த பாலெல்லாம் 1 by 1 எடுத்து போடுங்க. போட்டுட்டு மெதுவாக அது ப்ரௌன் கலரில் வர்ற தண்ணிக்கும் திருப்பி விடுங்க. ப்ரௌன் கலரில் வந்ததுமே அதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சுகர் சிரப்பில் அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு, இல்லை அப்படியே சூடோடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே 2 மணி நேரம் கழிச்சுனாலும் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் உடனே சாப்பிடும்போது நமக்கு இந்த ஜாமுன்லலாம் நமக்கு இனிப்பு சத்து அதிகமாகவே இருக்காது. நமக்கு கொஞ்சம் 2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டாலே நமக்கு இனிப்பு சத்து இருக்கும் நமக்கு. அதனால் இது அப்படி செய்யுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ஜாமுன், குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க வீட்டிலலாம் இருக்கிற சமயத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் டைம் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும். நமக்கு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் நான் செஞ்சுருந்தது. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து இனி அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜாமுன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஒன்று கூட லேசாக கூட இது இல்லை, அது உடையலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.